ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு 10ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய இந்திய அரசியல் அமைப்பு இந்த பாடம் தான் ஸ்கூல் புக் பார்க்க போறோம். இது பார்ட் 2 வீடியோ, ஃபைனல் வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். ஃபர்ஸ்ட் நடுவண் மாநில உறவுகள். இதுல சட்டமன்ற உறவுகள் குறித்து பார்க்கலாம். நம்மளுடைய நாடாளுமன்றம் இந்தியா முழுவதற்கும் அல்லது இந்தியாவுடைய எந்த பகுதிக்கும் சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரத்தை பெற்றிருக்கு. இது இந்தியாவுடைய மாநிலங்களுக்கு மட்டுமல்லாது யூனியன் பிரதேசங்களுக்கும் இது பொருந்தும். நம்ம இந்திய அரசியல் அமைப்பின் 7வது அட்டவணை நடுவண் மாநில அரசுகளுக்கிடையேயான அதிகார பகிர்வை பற்றி சொல்லுது. இந்த அதிகார பகிர்வுல மொத்தம் 3 பட்டியல்கள் இருக்கு. எதெல்லாம்னா நடுவண் பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல். நடுவண் பட்டியல்ல 97 துறைகள், மாநில பட்டியல்ல 66 துறைகள், பொது பட்டியல்ல 47 துறைகள் அப்படின்னு அதிகாரத்தை வழங்கி இருக்கு. இந்த நடுவண் பட்டியல்ல இருக்கக்கூடிய 97 துறைகள்ல சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கும்னா நாடாளுமன்றத்துக்கு இருக்கும். அதே மாதிரி மாநில பட்டியல்ல இருக்கக்கூடிய 66 துறைகள்ல சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் மாநில அரசுக்கு இருக்கும். பொது பட்டியல்ல இருக்கக்கூடிய 47 துறைகள்ல சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் நாடாளுமன்றத்துக்கும் இருக்கும், மாநில அரசுக்கும் இருக்கும். இப்போ நடுவண் அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே இந்த பொதுப்பட்டியல்ல இருக்கக்கூடிய துறைகள் குறித்து சட்டம் இயற்றும் போது ஏதாவது முரண்பாடு ஏற்பட்டா நடுவண் அரசு இயற்றக்கூடிய சட்டம் தான் இறுதியாக இருக்கும். தற்போது அதிகார பகிர்வு அப்படிங்கிறது நடுவண் அரசு பட்டியல்ல 100 துறைகள், மாநில அரசு பட்டியலில் 61 துறைகள், பொது பட்டியல 52 துறைகள் அப்படின்னு மாற்றப்பட்டிருக்கு. 1976ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட அந்த 42வது அரசியல் அமைப்பு சட்ட திருத்தத்தின்படி மாநில பட்டியல்ல இருந்து 5 துறைகள் பொது பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருக்கு. அது எதெல்லாம்னா கல்வி, காடுகள், எடைகள் மற்றும் அளவுகள், பறவைகள் மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்பு, உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்ற அமைப்புகளை தவிர பிற நீதிமன்றங்களின் நீதி நிர்வாகம். அடுத்ததா நிர்வாக உறவுகள். இப்போ நம்ம ஒரு மாநில அரசை எடுத்துக்கிட்டோம்னா அந்த மாநில அரசுடைய நிர்வாக அதிகாரம் அந்த மாநிலத்தில் மட்டும்தான் இருக்கும். அந்த மாநிலத்தில் மட்டும்தான் அந்த அரசு தனக்கான சட்டம் இயற்றக்கூடிய தகுதியையும் பெற்றிருக்கு. ஆனா நடுவண் அரசு சில பிரத்யேகமான சில நிர்வாக அதிகாரங்களை பெற்றிருக்கு. எதெல்லாம் அப்படின்னா நாடாளுமன்றம் தொடர்பான விஷயங்களை சட்டங்களை இயற்ற சிறப்பு அதிகாரம் நடுவண் அரசு கிட்ட இருக்கு. மாநில அரசுகள் செய்து கொள்ளக்கூடிய உடன்படிக்கை அல்லது ஒப்பந்தங்களை அங்கீகரிப்பதும் இந்த நடுவண் அரசுடைய வேலையாக இருக்கு. அடுத்தது நிதி உறவுகள். நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு பகுதி 12ல சட்டப்பிரிவு 268ல இருந்து 293 வரைக்கும் உள்ள பிரிவுகள் நடுவண் மாநில அரசுகளுடைய நிதி சார்ந்த உறவுகளை பற்றி விளக்குது. நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 280 நிதிக்குழுவை பற்றி சொல்லுது. இந்த நிதிக்குழு யாரு நியமனம் செய்யறதுன்னா குடியரசுத் தலைவர் தான் நியமனம் செய்வாரு. இந்த நிதிக்குழுவுடைய பரிந்துரையின் அடிப்படையில நடுவண் அரசு சில வரிகளை விதித்து அதை வசூலித்து நடுவண் அரசாலும் மாநில அரசாலும் பிரித்து கொள்ளப்படுது. இந்த நடுவண் மாநில அரசுகளுடைய உறவினை பற்றி ஆராயறதுக்கு மறைந்த முன்னாள் பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் 1983ஆம் ஆண்டு சர்க்காரியா குழுவினை நியமிச்சிருப்பாங்க. இந்த சர்க்காரியா குழு 247 பரிந்துரைகள் சொல்லியிருப்பாங்க. இந்த 247 பரிந்துரைகள்ல 180 பரிந்துரைகளை நடுவண் அரசு செயல்படுத்தி இருக்கும். இனி 1969ஆம் ஆண்டு இந்த நடுவண் மாநில அரசுகளுடைய உறவுகள் குறித்து ஆராய நம்மளுடைய தமிழக அரசு டாக்டர் PV ராஜமன்னாருடைய தலைமையில் 3 கொண்ட குழு ஒன்றை நியமிச்சுச்சான். அடுத்ததா அலுவலக மொழிகள். நம்மளுடைய அரசியல் அமைப்பு சட்ட பகுதி 17ல 343ல இருந்து 351 வரைக்கும் உள்ள சட்டப்பிரிவுகள் இந்த அலுவலக மொழிகள் பற்றி சொல்லுது. தொடக்கத்துல 14 மொழிகள் நம்மளுடைய அரசியல் அமைப்பின் 8வது அட்டவணையில அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. ஆனா தற்போது 22 மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. 2004ஆம் ஆண்டு நம்மளுடைய இந்திய அரசு செம்மொழிகள் அப்படிங்கிற புதிய வகைப்பாட்டினை ஏற்படுத்த தீர்மானிச்சான். அதன்படி இதுவரைக்கும் 6 மொழிகள் செம்மொழி தகுதியை பெற்றிருக்கு. அது எதெல்லாம்னா 2004ல தமிழ், 2005ல சமஸ்கிருதம், 2008ல தெலுங்கு கன்னடம், 2013ல மலையாளம், 2014ல ஒடியா. இந்த 6 மொழிகளும் செம்மொழி அப்படிங்கிற அந்தஸ்தை பெற்றிருக்கு.
அடுத்தது அவசர கால ஏற்பாடுகள். இதுல ஃபர்ஸ்ட் வந்து தேசிய அவசர நிலை. தேசிய அவசர நிலையை பற்றி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு வந்து 352. போர், வெளிநாட்டினர் ஆக்கிரமிப்பு அல்லது ஆயுதமேந்திய கிளர்ச்சி அல்லது உடனடி ஆபத்து அல்லது அச்சுறுத்தல் இதன் காரணமாட்டு இந்தியாவுடைய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டா குடியரசுத் தலைவர் வந்து இந்த சட்டப்பிரிவு 352 கீழ் தேசிய அவசர நிலையை அறிவிக்கலாம். இந்த தேசிய அவசர நிலையை நம்ம வெளிப்புற அவசர நிலை, உள்நாட்டு அவசர நிலைன்னு ரெண்டா பிரிக்கலாம். வெளிப்புற அவசர நிலை அப்படின்னா போர் அல்லது வெளிநாட்டினர் ஆக்கிரமிப்பின் காரணமாட்டு அவசர நிலை அறிவிக்கப்பட்டுச்சுன்னா அது வந்து வெளிப்புற அவசர நிலை அப்படின்னு சொல்லப்படுது. இது ஆயுதமேந்திய கிளர்ச்சி காரணமாக அவசர நிலை அறிவிக்கப்பட்டுச்சுன்னா அது உள்நாட்டு அவசர நிலை அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த அவசர நிலைகள் வந்து 1962, 1971, 1975 ஆகிய ஆண்டுகள்ல அறிவிக்கப்பட்டுச்சாம். அடுத்தது மாநில அவசர நிலை. மாநில அவசர நிலையை பற்றி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு 356. ஒரு மாநிலத்தில் அந்த மாநில அரசால கட்டுப்படுத்த முடியாத சூழல் ஏற்படும் போது அந்த அரசியல் அமைப்பின் விதிகளுக்கேற்ப ஆளுநர் அறிக்கை அளிக்கும் பொழுது குடியரசுத் தலைவர் வந்து சட்டப்பிரிவு 356 கீழ் மாநில அவசர நிலையை அறிவிக்கலாம். இது வந்து சட்டப்பிரிவு 352 படி நடைமுறையில இருந்தாலும் அல்லது தேர்தல் ஆணையம் வந்து சட்டமன்ற தேர்தலை நடத்த உகந்த சூழல் இல்லை அப்படின்னு சான்றளித்தாலும் மட்டும்தான் இந்த அவசர நிலை வந்து ஓராண்டை தாண்டியும் தொடர முடியும். அதிகபட்சம் வந்து அவசர நிலையின் காலம் 3 ஆண்டுகள் வரைக்கும் இருக்கலாம். மாநிலம் வந்து குடியரசுத் தலைவர் சார்பாட்டு ஆளுநரால நிர்வகிக்கப்படுது. இந்தியாவில் முதன்முறையாக 1951 ஆண்டு பஞ்சாப் மாநிலத்துல குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சாம். அடுத்தது நிதி சார்ந்த அவசர நிலை. நிதி சார்ந்த அவசர நிலை பற்றி கூறக்கூடிய சட்டப்பிரிவு வந்து 360. நிதி நிலைத்தன்மை, இந்தியாவுடைய கடன் தன்மை, இந்தியாவுடைய பகுதிகள் வந்து ஆபத்துல இருந்தா இந்த சட்டப்பிரிவு 360 கீழ் குடியரசுத் தலைவர் வந்து நிதி சார்ந்த அவசர நிலையை பிறப்பிக்கலாம். இந்த அவசர நிலையில வந்து நடுவன், மாநில அரசு ஊழியர் எந்த வகுப்பினரா இருந்தாலும் அவர்களது ஊதியம், படிகள், உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உட்பட அனைவரது ஊதியமும் குடியரசுத் தலைவருடைய ஒரு ஆணையின் மூலம் குறைக்கப்படுமா. இந்த வகையான அவசர நிலை இந்தியாவில் இதுவரைக்கும் அறிவிக்கப்படவில்லை. அடுத்தது அரசியல் அமைப்பு சட்ட திருத்தம். அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிற சொல்லுக்கு வந்து மாற்றம், மேம்படுத்துதல், சிறு மாறுதல் அப்படிங்கிறது பொருள். அரசியல் அமைப்பு சட்ட திருத்தம் பற்றி சொல்லக்கூடிய பகுதி வந்து 20. 368வது சட்டப்பிரிவு வந்து அரசியல் அமைப்பினை சட்ட திருத்தம் செய்வதில் பின்பற்றப்படக்கூடிய முறைகள் மற்றும் திருத்தம் செய்வதில் நாடாளுமன்றத்துடைய அதிகாரங்கள் பற்றி தெரிவிக்குது. இனி அரசியல் அமைப்பு சட்ட திருத்தம் செய்வதில் பின்பற்றக்கூடிய வழிமுறைகள் அதெல்லாம் அப்படின்னா நாடாளுமன்றத்துடைய 2 அவைகளிலேயுமே இந்த அரசியல் அமைப்பு சட்ட திருத்த மசோதா வந்து அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். நாடாளுமன்றத்தின் ஒவ்வொரு அவையிலையும் அந்த அவையுடைய ஒட்டுமொத்த உறுப்பினர்கள்ல பெரும்பான்மையான உறுப்பினர்கள் அப்புறம் அன்னைக்கு அவைக்கு வந்து வாக்களித்தவர்கள 2/3 பங்குக்கு குறையாமல் அந்த மசோதாவிற்கு ஆதரவாக வாக்களித்தால் மட்டும்தான் அந்த மசோதா வந்து குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்காக அனுப்பப்பட வேண்டும். இனி குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்த பிறகு அந்த மசோதா வந்து திருத்தப்பட்ட சொற்களுடன் இந்த அரசியல் அமைப்பில் ஏற்றுக்கொள்ளப்படும். நாடாளுமன்றத்தால் மட்டும்தான் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை கொண்டு வர முடியும். மாநில சட்டமன்றத்தால அரசியலமைப்பில் எந்த ஒரு சட்ட திருத்தத்தையும் கொண்டு வர முடியாது. இனி அரசியல் அமைப்பின் சட்டப்பிரிவு 368 3 வகைகள்ல அரசியல் அமைப்பு சட்ட திருத்தங்களை செய்ய வழிவகுக்குது. அது எதெல்லாம் பார்த்தோம்னா முதல்ல வந்து நாடாளுமன்றத்தின் சாதாரண அறுதி பெரும்பான்மை மூலம் திருத்தப்படுதல். 2வது நாடாளுமன்றத்தின் சிறப்பு அறுதி பெரும்பான்மை மூலம் திருத்தப்படுதல். 3வது நாடாளுமன்றத்தின் சிறப்பு அறுதி பெரும்பான்மையுடன் பாதிக்கும் மேற்பட்ட மாநில சட்டமன்றங்களின் ஒப்புதலை பெறுவதன் மூலம் திருத்தப்படுதல். இனி நம்மளுடைய அரசியல் அமைப்பின் 42வது சட்ட திருத்தம் சிறு அரசியல் அமைப்பு அப்படின்னு அழைக்கப்படுது. அடுத்தது அரசியலமைப்பு சீர்திருத்த குழுக்கள். அரசியலமைப்புடைய செயல்பாடு குறித்து ஆய்வு செய்ய 2000ஆம் ஆண்டுல வந்து இந்திய அரசு திரு எம்.என். வெங்கடாச்சலையா அப்படிங்கிறவருடைய தலைமையில
தேசிய சீராய்வு ஆணையம் அப்படிங்கிற ஒன்றை அமைச்சுச்சான். அடுத்தது அரசின் பல்வேறு நிலைகள் அவற்றுக்கிடையேயான தொடர்பு மற்றும் பங்களிப்புகள் குறித்து ஆராயறதுக்கு உச்ச நீதிமன்றத்துடைய முன்னாள் தலைமை நீதிபதி எம் பூஞ்சி தலைமையில ஏப்ரல் 2007 3 உறுப்பினர்களை கொண்ட ஒரு ஆணையத்தை வந்து அரசு அமைச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த யூனிட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.